வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல், முக்கியமான தகவல். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம முதலீடு செய்யும் பொழுது ஃபேக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது காரணி முதலீடு என்பது பொருள். அதாவது காரணி என்பது ஒரு முதலீட்டு அணுகுமுறையாகும். இது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை குறிவைத்து உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம் இந்த காரணி முதலீடு. ஸோ இது ஒரு முதலீட்டு உத்தின்னு சொல்லலாம். இது ஆபத்தை நிர்வகிக்கக்கூடிய சொத்து விலைகளை பகுப்பாய்வு செய்து அதை எப்படி நம்ம சந்தைகளில் பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ண வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய முதலீட்டிலே ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. மெயினாக இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பீட்டாவை தவிர்த்து இந்த ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஃபேக்டரை இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடு செய்கிறாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஃபேக்டர்ஸில் வேல்யூ, மொமெண்டம், குவாலிட்டி, லோ வாலட்டிலிட்டி அண்ட் சைஸ். ஸோ இந்த ஐந்தும் மிக முக்கியமான காரணிகள் என்று சொல்லலாம். மேலும் இதை வைத்து இதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ஃபேக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு டிசிப்ளின் அண்ட் டைவர்சிஃபிகேஷன், இது மூணுத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால நமக்கு ஒரு லோவர் காஸ்ட்ல ஒரு பெட்டர் ரிட்டர்னை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிராபேக்னு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டைமும் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த மார்க்கெட் சைக்கிளில். ஸோ அதனால வேல்யூ ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிகாஸ் த க்ரோத் ட்ரிவன் வேல்யூஸ்னால. அது மாதிரி மொமெண்டம் சில சமயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகும் இந்த வாலடைல் மார்க்கெட்டில். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் அதில் பார்க்க வேண்டியது. ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டார் இது எப்படிங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்மார்ட் பீட்டா ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அண்ட் மல்டி ஃபேக்டர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது நிறைய மேஜர் அசெட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பில்ட் ஆன் ஒன் மோர் ஃபேக்டர்ஸ் லைக் நிஃப்டி லோ 100 வாலட்டிலிட்டி ஆர் 30 ஆர் நிஃப்டி 200 மொமெண்டம் 30, இது மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி போகலாம். ஸோ கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்டாக உங்களுக்கு ஒரு எவாலுவேஷன் சொல்லலாம் நம்மளுடைய இந்தியாவுடைய முதலீட்டு சைடில். ஸோ இது என்ன சொல்கிறது, நம்ம ஒரு கலவை பிளண்டிங் டேட்டா ட்ரிவன் வித் டிசிப்ளின் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்தர் டீடைல்ஸ் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.